நள்ளிரவு மேலே இருந்து சத்தம் வந்தது. இப்போ நீங்க பார்த்தது கேமரா வச்சு ஷூட் பண்ண ஒரு வீடியோ கிடையாது. அவன் நேர்ல போய் பார்த்தான். பெஞ்ச் காலியா இருந்துச்சு. இப்போ பார்த்தது கூட நீங்க கேமரா வச்சு ஷூட் பண்ண ஒரு வீடியோ கிடையாது. இதில் நீங்க கேட்ட வாய்ஸ் கூட ஒரு ஏஐ தான். கேமரா இல்லாம, ஆக்டர்ஸ் இல்லாம, எடிட்டர்ஸ் இல்லாம, ஒரு டைரக்டர் இல்லாமலுக்கு ஒரு ஃபுல் மூவி க்ரூவா நீங்க மட்டுமே இருந்து முழுசா ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி அதை ஒரு மூவியா செட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும்? அப்படி ஒரு ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு சொன்னா அதை வச்சு மணி மேக் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணுவீங்களா இல்லையா? ஈஸியா சம்பாதிக்கிறது எப்படி? அதுவும் நான் இதுக்குன்னே கிரியேட் பண்ண ஒரு ஏஐயே உங்களுக்கு தாரன். நீங்க அதை அன்லிமிட்டடா யூஸ் பண்ணி ரொம்ப குவாலிட்டியா சினிமா தரத்தில் இருக்கிற ஒரு மூவி கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆமா, கதையோன் ஏஐ பை ரிஃபாஸ். நான் டெவலப் பண்ணது இந்த மாதிரி மூவிஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக வேண்டி மட்டுமே. என்னோட இந்த கதையோன் ஏஐயை யூஸ் பண்ணி அன்லிமிட்டடா தமிழ் வாய்ஸ் ஓவரும் கொடுத்து என்ன மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் மூவிஸ் கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லித்தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நான் ரிஃபாஸ். பொதுவாக இந்த மாதிரி மூவிஸ் ஏஐயை வச்சு கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம குறைஞ்சது ஒரு 5 ஸ்டெப்ஸை சரி ஃபாலோ பண்ணணும். முதலாவது ஸ்டோரி ரெடி பண்ணணும், அதை வச்சு ஸ்டோரி போர்ட் கிரியேட் பண்ணணும், அதை வச்சு ஏஐ இமேஜஸ் கிரியேட் பண்ணணும். அதாவது அந்த சீன் பை சீன் ஸ்டோரி போர்டை ரொம்ப டீட்டெயில்டாக க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த சீனை வச்சு வீடியோ க்ரியேட் பண்ணணும். அந்த வீடியோஸுக்கு வாய்ஸ் கொடுக்கணும், வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்கணும், எஸ்எஃப்எஸ் கொடுக்கணும், விஎஃப்எக்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்லி அதை விற்க போகிறீங்களோ, இப்போது நெட்ஃப்ளிக்ஸுக்கு விற்கணும் அப்படி நீங்கள் விற்கலாம், இல்லை யூடியூப்பில் நீங்கள் பப்ளிஷ் பண்ணி அதில் காசு எடுக்கணும் கூட எடுக்கலாம். இப்படின்னு சொல்லி மொத்தமாக 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி ஏஐ மூவிஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஸ்டெப் இருக்கிறங்கிறதால இந்த மாதிரி வீடியோக்கள் பண்ணுறவங்க ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் ஒவ்வொரு டூலையோ இல்லை 2-3 டூலையோ யூஸ் பண்ணுவாங்க. அதில் அவங்களுக்கு எது சரியாக வருதோ அதை ஃபைனலைஸ் பண்ணி எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற என்னோட அந்த கதையோன் ஏஐ பை ரிஃபாஸ் அப்படிங்கிற அந்த ஏஐயோட செட்டு இன்னும் ஒரே ஒரு டூல் இருந்தாலே நீங்கள் மொத்தமாக ஸ்டோரி க்ரியேட் பண்ணுறதுலேருந்து, இமேஜ் செய்கிறதுலேருந்து, வீடியோ செய்கிறதுலேருந்து, அதுக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸ் மியூசிக் கொடுக்குறதுலேருந்து, விஎஃப்எக்ஸ் எஸ்எஃப்எக்ஸ் செய்கிற வரைக்கும் நீங்கள் முழுசாக ஃப்ரீயாகவே செஞ்சுக்கலாம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம யூஸ் பண்ண போகிற டூல்ஸோட லிங்க்ஸ்கள் கொடுத்துருக்கிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு முதலாவது இந்த கதையோன் ஏஐ பை ரிஃபாஸ் அப்படிங்கிற டூலோட லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது ChatGPTயில் இப்படி ஓப்பன் ஆகும். நீங்கள் இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணுறதுக்கு முதல்லையே உங்களோட ChatGPTயை ஓப்பன் பண்ணி அதை லாகின் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இடது பக்கம் மேல் மூலையில் கதையோன் ஏஐ பை ரிஃபாஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதோட லோகோவும் இந்த மாதிரி இருக்கும். அதே கீழே கதையோன் ஏஐ பை ரிஃபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் சரியான ஏஐயில் இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நான் ஏற்கனவே டிஃபால்ட்டாக 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறேன். ஸோ உங்களுக்கு அதில் எது சரி வேணும்னு சொன்னால் நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி உங்களோட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். முதலாவது நம்ம பண்ண வேண்டியது ஸ்டோரி நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஸ்டோரியை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த யூஸ் பண்ணுறப்ப புதுசாக ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் நான் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா ஏற்கனவே இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோரி வந்து எங்கே நடக்கணும், அதே டைமில் என்னென்ன கேரக்டர்ஸ் வரணும் அப்படி ஏதாவது இருந்துன்னு சொன்னால் நீங்கள் டிரெக்டாக இங்கே ப்ராம்ப்ட் ஏரியாவில் கொடுத்துக்கலாம். நான் இப்போது ஒரு தமிழ் ஹாரர் வீடியோ பேக்கேஜோடு செய்ய போகிறோம். அதுக்குரிய ஸ்டோரியை வந்துக்கிட்டு க்ரியேட் பண்ணி அதுக்கு சீன் ப்ராம்ப்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி அந்த ஸ்டோரி வந்து ஒரு பார்க்கில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னு சொன்னால் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்த நல்ல போல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை இப்போதைய கொடுக்குறேன். ஸோ இப்போ நீங்கள் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்க டைமுக்கும் நான் போடுற நேரத்துக்கு உங்களுக்கு இந்த வீடியோ கிடைக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வித்தின் செகண்ட்ஸ் வந்துக்கிட்டு முழு கான்செப்டையுமே இங்கே கிரியேட் பண்ணுது. மேலே பார்த்தீங்க சொன்ன முதல்ல 3 டைட்டில் தந்து இருக்குது. அதாவது இப்போ இந்த மாதிரி ஒரு மூவி கிரியேட் பண்ணுறப்போ இந்த மூவிக்கு நீங்கள் ஒரு 3 டைட்டில் வைக்கலாம். அந்த டைட்டில் என்னென்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 சஜஷன். அதுக்குள்ள 2வது அந்த ஸ்டோரி சமரி, அதாவது இப்போ அது ஜெனரேட் பண்ணுற ஸ்டோரியோட சமரி என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லும். இப்போ நான் கிரியேட் பண்ணிக்க அந்த ஸ்டோரியோட சமரியை ஒரு சிட்டி பார்க்கில் வந்துக்கு சிசிடிவியில் தெரியுது, பெஞ்சில் யார் இருக்கிறா, அங்கே போயிட்டு பார்த்தா அது யார் இல்லை, அது யார் அப்படின்னு சொல்லி அந்த
செக்யூரிட்டி கார்டு வந்துக்கிட்டு தேடி போகிறாரு அப்படிங்கிறது அந்த ஸ்டோரியோட விஷயம். ஸோ அந்த சம்மரி உங்களுக்கு கிளியராக இங்கே தந்திருக்குது. நான் ஏன் அதை இப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு இந்த ஸ்டோரி சம்மரி பார்க்குறப்போ அந்த ஸ்டோரி பற்றின ஐடியா ஃபர்ஸ்ட்டு உங்களோட மண்டைக்கு வந்துடும். அப்படி வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் மறுபடியும் ஒரு ஸ்டோரியை க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்காக வேண்டி தான். அடுத்தது மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன கேரக்டர்ஸ் இந்த ஸ்டோரியில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே மெயினாக 2 கேரக்டர்ஸ் இருக்குது. முதலாவது வந்துக்கிட்டு செக்யூரிட்டி கார்டு அருண், அப்புறம் ஒரு அன்னவுன் என்டிட்டி, ஒரு மிஸ்டீரியஸ் ஓல்ட் மேன். இதில் அருணுக்கு 32 வயசு, மிஸ்டீரியஸ் மேனுக்கு ஒரு 60+ ஏஜ். அவங்க எப்படி இருப்பாங்க, என்ன உடுப்பு போட்டிருப்பாங்க, அவங்களோட மூட் என்ன மாதிரி இருக்கும், இதெல்லாம் வந்துக்கிட்டு இங்கே தெளிவாக தந்துருக்குது. அடுத்தது 4வது இருக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், சீன் பை சீன் ஸ்டோரி போர்ட். அதில் வந்துக்கிட்டு ஒவ்வொரு சீன்லேயும் என்னென்ன வரும், அதில் என்ன நடக்கும், அந்த சீனில் வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்லி அதுக்குரிய ஒரு சம்மரி. அதோட சேர்ந்து அந்த சீனை இமேஜ் ப்ராம்ப்டாக மாற்றுறப்போ அந்த சீனில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியராக டீட்டெயில்டாக ஒரு ப்ராம்ப்ட்டு. அப்புறம் இந்த சீன் நம்ம ஏஐயில் வீடியோவை க்ரியேட் பண்ணுறப்போ கேமரா எங்கே இருக்கணும், அந்த கேமரா எப்படி மோஷன் பண்ணணும், எங்கேருந்து எங்கே மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிளியராக தந்திருக்கும். அதோட சேர்த்து வாய்ஸ் ஓவரோ இல்லை இந்த சீனில் என்ன பேசணும், அதே நேரத்துக்கு இந்த சீன் எவ்வளவு டியூரேஷன் இருக்கணும், எவ்வளோ நேரத்துக்கு இந்த சீன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிளியராக வரக்கூடிய மாதிரி நான் செட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு சீனுமே இவ்வளவு டீட்டெயிலாக க்ரியேட் பண்ணியிருக்குதுங்க. ஸோ மொத்தமாக இங்கே 9 சீன் இருக்குது. 9வது சீன் ஃபைனல் ட்விஸ்டோட முடியுது. அதுக்கு கீழே 5வது நீங்கள் இருக்கிறத பார்த்தீங்கன்னா தம்பனைல் டெக்ஸ்ட். நான் இந்த ஆப்ஷனை ஏன் ஏட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் வந்துக்கிட்டு இந்த மாதிரி வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறப்போ நீங்கள் இதை வச்சு மணி மேக் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஆனால் நிறைய பேர் வந்துட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ணி அது மூலமாக மானிட்டைஸ் பண்ணி அதில் வர காசு எடுக்கிறது தான் ட்ரை பண்ணுவீங்க. ஸோ அந்த நேரத்துக்கு நீங்கள் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ண நேரத்துக்கு அதுக்கு ஒரு தம்பனைல் வந்துட்டு ஆட் பண்ண வேண்டி வரும். அந்த தம்பனைலில் இந்த ஸ்டோரிக்கு ரிலேட்டடாக எதை போட்டால், எந்த சென்டென்ஸை போட்டால் நிறைய பேர் அதில் ஹுக் ஆகி அதை கிளிக் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சு அதுக்கு வரக்கூடிய மாதிரி ஒரு சென்டென்ஸை நீ கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் அதை ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறதால தம்பனைல் டெக்ஸ்ட் வந்துக்கிட்டீங்க உங்களுக்கு 3 தரும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு மிஸ்டீரியஸ் ஸ்டோரி. ஸோ திரும்புகிற மாதிரி ஒரு தம்பனைல் செஞ்சுட்டு அதில் அவன் திரும்பினான் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டாலோ, இல்லை பெஞ்சில் யார் அப்படின்னு சொல்லி ஒரு க்யூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணுற மாதிரி போட்டாலோ, இல்லை சிசிடிவி உண்மை மூன்றாவது எனக்கு பிடிக்கல, ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் அந்த செக்ஷனை மட்டும் மறுபடி ஏன் பண்ணக்கூடிய மாதிரியும் கேட்டுக்கலாம். ஸோ இந்த 2ல் எனக்கு அவன் திரும்பினான் அப்படின்னு சொல்கிறது பிடிச்சிருக்குது. ஸோ நான் தமிழில் க்ரியேட் பண்ணுறப்போ அதை யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேர் அதை போயிட்டு கிளிக் பண்ணுறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 6வது உங்களுக்கு ஃபைனல் யூடியூப் டைட்டில். ஸோ இப்போ முழுசாக அந்த ஸ்டோரியை ஜெனரேட் பண்ணதுக்கு அப்புறம் ஏஐ வந்துக்கிட்டு மறுபடி அதை ஒரு வெரிஃபிகேஷன் ஒன்று பண்ணி அதுக்குள்ளே போயிட்டு பார்த்துட்டு இதுக்கு சரியான டைட்டிலாக எது வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டைட்டில் சொல்லும். அதில் வந்துக்கிட்டு இப்போ வர்றது சிசிடிவியில் மட்டும் தெரியும் மனிதன், பார்த்தவுடன் நடுங்க வைக்கும் கதையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்துருக்குது. சொன்னால் நம்ம இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் இருக்கும். எனக்கு சில நேரத்தில் அதை வாசிக்கிறப்போ சிரிப்பு கூட வரும், ஆனால் அதுதான் ரீச்சும் ஆகுது. ஸோ அந்த மாதிரி டோனில் இந்த டைட்டில் வரணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறதால உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று தந்திருக்குது. உங்களுக்கு அந்த டைட்டில் பிடிச்சிருந்தா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு எது செட் ஆக நினைக்கிறீங்களோ அந்த டைட்டில் நீங்கள் உங்களோட வீடியோவுக்கு ஜெனரேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற நேரத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம். சரி, அடுத்தது 7வது வந்துக்கிட்டு நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டீங்க உங்களோட வீடியோ அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க வேண்டி வரும். அதுவுமே இங்கே டீட்டெயிலாக உங்களுக்கு தரும். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை சிம்பிளாக அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். யூடியூப்ல இருக்க ஒரு முக்கியமான விஷயம், இப்போ உங்களோட வீடியோ யாரும் பார்க்கணும் சர்ச் பண்ணுறப்போ அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய சூட்டபிளான கேட்டகரிகளை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் அதை அந்த மாதிரி சர்ச் பண்ணுறவங்களுக்கு காட்டுறதுக்கான சான்சஸ் கூட. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கரெக்டாக டேக்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த யூடியூப் வீடியோவுக்கு நீங்கள் எட் பண்ணக்கூடிய நிறைய டேக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் நான் கொமா வரக்கூடிய மாதிரி செஞ்சுருக்கேன்னு சொன்னால் மொத்தமாகவே இதை அப்படியே காப்பி பண்ணிக்கொண்டு நீங்கள் உங்களோட யூடியூப்பில் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் தனித்தனி டேக்காக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எட் ஆகிடும். ஸோ அந்த நேரம் உங்களுக்கு முழுசாகவே மிச்சமாகிடும். ஸோ இதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் நான் யோசித்து போட்டிருக்கிறேன். வேறு ஏதாவது தேவை சம்மந்தம் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதையும் போடுறேன். அடுத்தது வந்து 9வது பின் கொமெண்ட். அதாவது இந்த வீடியோ நீங்கள் போட்டுட்டு ஒரு கொமெண்ட் உங்களோட அக்கௌண்ட்லேருந்து நீங்களே அடிக்கிறீங்க, நீங்கள் இருந்தால் அந்த பெஞ்சு பக்கம் போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம்பார மாதிரியான ஒரு ஈமோஜியும் போட்டிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க அதுக்குள்ள கமெண்ட் பண்ணுவாங்க, அந்த நேரத்துக்கு அந்த வீடியோஸ் வந்து ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட. ஸோ அதனால் இந்த பின் கொமெண்ட் அப்படின்னு சொல்லுவது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அந்த ஆப்ஷனையும் நான் இங்கே எட் பண்ணியிருக்கிறேன். அதோட சேர்த்து போனஸ் செக்ஷனாகவும் 2 விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். ஏன்னு சொன்னால் இப்போ
நான் வந்துக்கிட்டு என்னோடய வீடியோ உங்களுக்கு கடைசியில் காட்டுறேன் நான் என்ன செஞ்சுருக்கிறேன் கடைசியில்னு சொல்லிட்டு. இப்போ அந்த வைரல் ஹுக் லைன் இது வந்துக்கிட்டு வீடியோ தொடங்குறதுக்கு முன்னால் இதை போட்டால் நல்லா, அதாவது நீங்கள் உங்களோட சொந்தமாக உங்களோட மூஞ்சை காட்டி ஒரு மூவி தொடங்குறதுக்கு முன்னால் உங்களோட ஆடியன்ஸுக்கிட்டே ஏதாவது சொல்லணும், சொல்லிவிட்டு அவங்கள ஹுக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த வீடியோ போட்டு காட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் அது அந்த டெக்னிக்கில் வந்துக்கிட்டு நிறைய பேருக்கு அது பிடிக்கும். அந்த நேரத்துக்கு நீங்கள் முன்னால் சொல்ல வேண்டிய அந்த சென்டென்ஸை வைரல் ஹுக் லைன் அப்படின்னு சொல்லி நான் தந்திருக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் கேமரா பார்த்துட்டு இப்படி சொல்லலாம், அவன் காலி என்று நினைத்தான் ஆனால் யாரோ அவனை பார்த்து கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கடைசியில் இந்த cliffhanger எண்டிங் லைன் அப்படின்னு சொன்னால் வீடியோ முழுசாக அந்த உங்களோட மூவி முழுசாக முடிஞ்சதுக்கப்புறம் பாரதிராஜா மாதிரி நாளை உதயமாகவிருக்கும் பெண் விடுதலையின் புதிய சகாப்தத்திற்கு இந்த கருத்தம்மா முதல் வித்து cliffhanger லைன் அப்படின்னு சொல்கிறது இந்த வீடியோவில் கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். அவர் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருக்குது. நான் அதை சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி. இப்போ அந்த பெஞ்சில் உட்காந்துருக்கிறது யார் தெரியுமா? அதோட முடிச்சிங்கன்னு சொன்னால் சஸ்பென்ஸ் த்ரில்லர் வந்துட்டு சரியாக இருக்கும். நம்ம இன்றைக்கி ஹொரர் ஸ்டோரி சம்மந்தமாக தான் இந்த ஏஐ வீடியோ க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஃபைனலாக அந்த மாதிரி முடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு அது பர்சனல் டச் ஒன்று கொடுக்கும். ஸோ உங்களோட வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகிறதுக்கும் நிறைய பேர் லைக் பண்ணுறதுமா சான்சஸ் கூட. இவ்வளோ தான் நீங்கள் ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தா வர ஒர்க் ஃப்ளோ. இதில் உங்களுக்கு எது சரி கன்ஃபியூஷன் இருக்குது, இல்லை இதை தாண்டி வேறு எது சரி இதில் ஆட் பண்ணணும், இல்லை இதில் இருக்கிற விஷயங்களில் சிலது நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு வச்சுக்கன்னு சொன்னால் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அடுத்த வெர்ஷனில் அதை இம்ப்ரூவ் பண்ணுவதுக்கு பார்ப்பேன். அதை நீங்கள் சொல்கிற சஜஷன் உண்மையில் எல்லோருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னு சொன்னால் சரி. இப்போ நம்மளுக்கு ஸ்டோரி வந்துட்டு இப்போ நம்மளுக்கு தேவை அந்த சீன் பை சீனாக இருக்கிறது இமேஜஸாக, டீட்டெயில்டு இமேஜஸாக தேவை. நான் நிறைய ஏஐ டூல்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணதுலேருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். 3 விஷயம் ஏஐ வீடியோஸ் க்ரியேட் பண்ணதில் இருக்கிற பெரிய பிரச்சனை. முதலாவது கன்சிஸ்டன்ட் கேரக்டர். ரொம்ப பெரிய பிரச்சனையே இதான். த்ரூ அவுட் த மூவி நம்மளுக்கு அந்த கேரக்டர்ஸ் வந்துக்கிட்டு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஆனால் பெரும்பாலான ஏஐ டூல் இல்லை மொத்தமாகவே எந்த ஒரு ஏஐ டூலுமே அது பர்ஃபெக்டாக செய்கிறது கிடையாது. அப்படி இருக்கிற 1-2 கன்சிஸ்டன்ட் கேரக்டர்ஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய ஏஐ டூல்ஸ் கூட ரொம்ப காஸ்ட்லியானது. அடுத்தது கோஸ்ட் பிரச்சனை. அடுத்தது வந்துக்கிட்டு வாய்ஸ் தமிழில் கொடுக்கறது. இந்த 3 தான் இதில் இருக்கிற பிரச்சனையே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த மெத்தடில் வந்துக்கிட்டு இந்த 3ஐயும் ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுக்கான ஒரு வழியை தான் பார்க்க போகிறோம். ஜெனரேட் சீன் 1 இமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னு சொன்னால் சீன் 1ல் ஏற்கனவே ப்ராம்ப்டாக எதை உங்களுக்கு தந்துச்சோ அதை மறுபடியும் உங்களுக்கு காட்டும். இதை ஏன் இப்படி வச்சுருக்கேன்னு சொன்னால் நீங்கள் மறுபடி போயிட்டு ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கலாம். அதே சீனை தான் இங்கே இது மறுபடி ஜெனரேட் பண்ண போகுதா, இமேஜை ஜெனரேட் பண்ணுறதுக்கு முதல்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பார்த்துக்கிறதுக்கு அப்புறம் நீங்கள் இமேஜை ஜெனரேட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக ஜெனரேட் த இமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த இமேஜ் வந்துக்கிட்டு ரொம்ப டீட்டெயில்டாக க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ ஜெனரேட் ஆன இமேஜை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் எவ்வளோ டீட்டெயிலாக வந்துருக்குது. இப்போ அருண் வந்துக்கிட்டு ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருக்கிறான், நாங்கள் ஒரு வயசானவர் இருக்கிற ஸ்க்ரீனோட வெளிச்சம் வந்துட்டு மூஞ்சில் அடிக்குது, எவ்வளோ கிளியராக இருக்குது, டைம் ஸ்டாம்ப் இருக்குது. ஸோ முதலாவது ப்ராம்ப்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அதுக்குரிய சீனை நம்மளுக்கு ஜெனரேட் பண்ணி தந்தது இமேஜாக. ஸோ இங்கே டவுன்லோட் ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் அந்த சீனை அதோட நம்பரோட சேவ் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் பின்னால் வீடியோவாக க்ரியேட் பண்ணுற நேரத்துக்கு கன்ஃபியூஸ் இல்லாமலுக்கு அதே ஆர்டரில் க்ரியேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி எல்லா சீன்ஸையும் 1 by 1 க்ரியேட் பண்ணிக்கோங்க. இடையில 3வது 4வது சீன் போகிறப்போ வந்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக டிரெக்டாக அது வந்துக்கிட்டு இமேஜையே க்ரியேட் பண்ண தொடங்கிடும். ஏன்னு சொன்னால் அதுக்கு தெரியும் சரியான ஆர்டர் படி தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி சீன் பை சீன் டெக்ஸ்ட் ப்ராம்பை விட்டுட்டு டிரெக்டாக இமேஜாகவே அது ஜெனரேட் பண்ண தொடங்கிடும். ஸோ இப்போ நம்ம வந்துக்கிட்டு முழுசாக ஸ்டோரி க்ரியேட் பண்ணி என்ன மாதிரி சீன் வரணும்னு சொல்லி ப்ராம்ப்ட் எடுத்து அந்த சீனில் கேமராஸ் எப்படி ஒர்க் ஆகணும், என்ன மாதிரி வாய்ஸ் வரணும், என்னென்ன பேசணும், என்ன மியூசிக் வரணும்னு சொல்லி எல்லாம் எடுத்து டீட்டெயில்டாக அந்த சீனுக்குரிய இமேஜையும் ஜெனரேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது இவ்வளோத்தையும் வச்சு அதை வீடியோவாக ஒவ்வொரு சீன் பை சீனாக க்ரியேட் பண்ணுறது. ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர் இல்லை இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற வெப்சைட் ஃப்ளோ. இது வந்து கூகுளுக்குரியது. அதோட லிங்க் நான் கீழே தந்துருக்கிறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இப்படி இருக்கும். நீங்கள் சைன் அப் பண்ணணும். சைன் அப் பண்ணதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண முதலாவது சீனை ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வரும். இப்போதைக்கு என்னோட அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 150 ஏஐ கிரெடிட் இருக்குது. இந்த 150 ஏஐ கிரெடிட்டை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ செஞ்சு காட்ட போகிறேன். அப்போ நீங்கள் யோசிக்கலாம் ஏஐ கிரெடிட் முடிஞ்சால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக அடுத்த அன்னைக்கு உங்களுக்கு மறுபடியும் ஏஐ கிரெடிட் ரீசெட் ஆகி கொஞ்சம் ஹெட் ஆகும். இப்போ நீங்கள் இங்கே ஆப்ஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இருக்குது. இல்லை வீடியோ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணணுமா, என்ன சீன் சைஸ் வரணும், 16:9 இங்கே நான் கொடுத்துக்கிறேன்.
அதோட இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை லைட் அண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதோட சேர்த்து 2 ஆப்ஷன் இருக்குது. லைட்டுக்கு ஒரு 10 கிரெடிட்ஸ் தான் போகும். அடுத்த ஆப்ஷனுக்கு 20 கிரெடிட்ஸும் அதுக்கப்புறம் 30-40 கிரெடிட்ஸ் போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வயோ 3.1 லைட் ஆப்ஷன்ஸை வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணுற அந்த வீடியோவே HD லெவலுக்கு தான் இருக்கும். நீங்கள் என்னோட ஃபைனல் அவுட்புட் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு 4-5 ஜிமெயில் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு 4-5 ஃப்ளோ அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வீடியோவை க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மறக்காமல் மறுபடி கதையோன் ஏஐக்கு போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சீன் 1ல் ஏற்கனவே இது என்ன மோஷனில் இருக்கணும், என்ன வாய்ஸ் கொடுக்கணும்னு இருக்கணும், அந்த செக்ஷனை காப்பி பண்ணிக்கு வந்து இந்த இமேஜோட சேர்த்து அதை பேஸ்ட் பண்ணுங்க. இந்த இமேஜை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ப்ராம்ப்ட் இல்லாத பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே இருக்கிற அரோவை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான வீடியோ ஜெனரேட் ஆக தொடங்கும். அது 1-2 செகண்ட்லேயோ மிஞ்சி போனால் ஒரு 30 செகண்ட்ஸ்லேயோ மொத்தமாகவே ஜெனரேட் ஆகிரும். ப்ரிவியூ பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ கிளியராக என்ன அழகாக வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிசிடிவி ஸ்க்ரீனில் யாரோ உட்காந்துருக்காங்க, ஆனால் பார்க்கு காலியாக தான் இருந்துச்சு. நம்ம கொடுத்த அதே கேமரா மோஷனோட என்ன வாய்ஸ் வரணுமோ அந்த வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே பேக்ரவுண்டில் ஆட் ஆகி ஒரு சினிமாட்டிக் லுக்கோட எவ்வளோ கிளியராக HDயாக வந்திருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்களா. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணது என்னோட ஏஐ அப்புறம் இந்த ஃப்ளோ அப்படிங்கிற இந்த 2 தான். இந்த மாதிரி சீன் பை சீனாக எல்லா சீனையும் நீங்கள் இமேஜஸ்லேருந்து நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ண இமேஜஸ்லேருந்து ப்ராம்ப்டையும் காப்பி பண்ணி இங்கே ஒன்று அந்த போடுற அந்த மோஷன்லேருந்து வாய்ஸ் ஓவர்லேருந்து எவ்வளோ செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறத போடுற வரைக்கும் பண்ணிக்கோங்க. முக்கியமாக டபுள் டாட் வார இடங்களை கொமா வச்சுக்கோங்க. ஏன்னு சொன்னால் இந்த ஃப்ளோ வந்துட்டு நான் டபுள் டாட் இருந்தால் ஒரு வித்தியாசமான சவுண்டை க்ரியேட் பண்ணுது. ஸோ நீங்கள் கொமாவை போட்டிங்கன்னு சொன்னால் அங்கே நிப்பாட்டி ஸ்டாப் பண்ணி அதை பேசுது. ஸோ அந்த நேரத்துக்கு அது சரியாக வருது. ஸோ டபுள் டாட் இருக்கிற இடங்கள்லாம் டபுள் டாட்டை டிலீட் பண்ணிவிட்டு கொமா போட்டுக்கோங்க. இப்போது எல்லா சீனும் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் டவுன்லோட் ஆப்ஷனை கொடுத்து 720pக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொண்டாலே போதும். அது வந்துக்கிட்டு ஃபோனில் எந்த ஒரு ஃபோன்லேயுமே ரொம்ப கிளியராக தெரியும். யூடியூப்லேயும் கூட ரொம்ப கிளியராக தெரியும். நீங்கள் ஒரு ப்ரொஜெக்டரில் போட்டால் கூட அது கிளியராக தான் இருக்கும். 720 எல்லாத்தையும் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேன்னு சொல்லி 1-2 பிசுறு அடிக்கும். எக்ஸ்ட்ரா சைலன்ஸ் இல்லை சிலது வந்துக்கிட்டு கொஞ்சம் ரிப்பீட் ஆகிற மாதிரி இதெல்லாம் இருக்கும். ஸோ நம்ம அடுத்து பண்ண வேண்டியது இப்போ ஜெனரேட் பண்ண இவ்வளோ வீடியோவையும் முழுசாக ஒரு மூவியாக மாற்றுறது. இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஃப்ளோவில் இருக்கிற வீடியோ எடிட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது எனக்கு பிடிக்கல. ஏன்னு சொன்னால் அது வந்துக்கு முதல்ல ஒன்லைனில் இருக்குது. ஸோ நிறைய டேட்டா போகும். அடுத்து வந்துக்கு அதோட ஃபீச்சர்ஸ் வந்துக்கு லிமிட்டட். ஸோ உங்களுக்கு எந்த வீடியோ எடிட்டர் வந்துக்கிட்டு ஈஸியாக இருக்கிறோம் அந்த வீடியோ எடிட்டரில் இவ்வளோ வீடியோ கொண்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ணிக்கலாம். தேவையில்லாத போர்ஷனை கட் பண்ணுறது, ரிப்பீட் வர போர்ஷனை கட் பண்ணுறது, ஒரு சீன் வந்துக்கு மறுபடி உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் ரிப்பீட் பண்ணி போட்டுக்கிறது, எங்கே சரி எக்ஸ்ட்ராவாக மியூசிக் போடணும் அப்படின்னு சொன்னால் மியூசிக் போட்டுக்கிறது. இந்த மாதிரி சின்ன எடிட்டிங் வேலைகள் உங்களுக்கு எந்த வீடியோ எடிட்டர் ஈஸியோ அதில் போட்டுக்கோங்க. எனக்கு வந்துக்கிட்டு CapCut இப்போதைக்கு ஈஸி அதே டைமில் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறதால நான் CapCut யூஸ் பண்ணி இவ்வளோ வீடியோ எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோ வீடியோ எடிட் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஃபைனல் அவுட்புட்டை பார்ப்போம். சிசிடிவி ஸ்க்ரீனில் யாரோ உட்காந்துருக்காங்க, ஆனால் பார்க்கு காலியாக தான் இருந்துச்சு. அவன் நேரில் போய் பார்த்தான். பெஞ்ச் காலியாக இருந்துச்சு. திரும்ப ஸ்க்ரீனில் பார்த்தா அவன் இன்னும் அங்கேயே இருந்தான். அவன் முகம் கேமராவை பார்த்த மாதிரி திரும்பிச்சு. மீண்டும் அவன் அந்த பெஞ்சுக்கு போனான். அவன் பின்னாடி யாரோ உட்கார்ந்த சத்தம். திரும்பி பார்த்தான். இப்போ அவன் நேரில இருந்தான். அடுத்த நாள் ஸ்கிரீன்ல அருண் தான் அங்கே உட்கார்ந்திருந்தான். இப்போ அந்த பெஞ்சஸ்ல உட்கார்ந்திருப்பது யார் தெரியுமா? எவ்வளோ ப்ரொஃபஷனலில் வந்திருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு நம்ம மேக்ஸிமம் மினிமம் போனால் 30 மினிட்ஸ்லேருந்து 1 hour தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு நாளைக்கு குறைஞ்சது 8லேருந்து 10 ஷார்ட் மூவிஸ் உங்களுக்கு க்ரியேட் பண்ண முடியும் இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி. ஸோ ட்ரை பண்ணி க்ரியேட் பண்ணி பாருங்கள். அதை வச்சு காசு சம்பாதிக்க பாருங்கள். அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஏதாவது ஐடியா தேவை இல்லை எங்கள்கிட்ட அதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சிங்கன்னு சொன்னால் அதோட லிங்க்கு நீங்கள் வீடியோ பண்ணி
அப்லோட் பண்ணுற அந்த வீடியோ லிங்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொண்டு வந்து போடுங்க. நான் பார்க்குறப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்கும். எப்படி அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி அடுத்த வெர்ஷனை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் பை.